அவல ஆட்சி நடத்தும் ஸ்டாலினின் அராஜகங்களை கண்டித்து தனது உயிரை தியாகம் செய்திருக்கிறார் ஆசிரியர் கண்ணன். கண்ணனின் மரணத்தை விட பொது நலனுக்காக உயிர் தியாகம் செய்த கண்ணனுக்காக இங்கு கண்ணீர் சிந்த யாரும் இல்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். ஆட்சியாளர்கள் ஒரு ஆசிரியரின் மரணத்தை எவ்வளவு எளிதாக கடந்து செல்கிறார்கள். ஊடக உடன்பிறப்புகள் கிஞ்சித்தும் கூச்சமின்றி ஊடக தர்மம் என்பது சிறிதும் இன்றி எவ்வளவு அழகாக மூடி மறைக்கிறார்கள். மொழிக்காக உரிமைக்காக உயிர் தியாகம் செய்தோம் என பழம்பெருமை பேசும் தமிழ் சமூகம் கண்முன் நடந்திருக்கும் ஆசிரியர் கண்ணனின் மரணத்தை எப்படி கடந்து செல்கிறது? ஆசிரியர் கண்ணன் ஏன் உயிரிழந்தார்? ஐடி பணிக்கு சென்றால் லட்சங்களில் சம்பாதிக்கலாம். மருத்துவர், என்ஜினியர் பணிகளுக்கு சென்றால் லட்சங்களில் புரளலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு சமூகத்தை சீர்திருத்தும் ஆசிரியர் என்கிற உன்னத பணிக்காக படித்து பட்டம் பெற்று ஆசிரியர் பணிக்கு வந்தது கண்ணனின் குற்றமா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த அரசு கொடுக்கும் சம்பளம் 12,500 ரூபாய். நாள் ஒன்றுக்கு 416 ரூபாய் தான். கூலி வேலைக்கு சென்றால் கூட ஒரு நாள் ஒன்றுக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். ஆனால் 12,000 ரூபாய் சம்பளத்திற்கு ஆசிரியராய் பணியை தொடர்ந்தது கண்ணனின் குற்றமா? பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்டது என்ன? லட்சம் ரூபாய் சம்பளமா? இல்லை, இங்கே மாமனும் மச்சானும் கோடிகளில் புரள்கிறார்களே, அதுபோல பல ஆயிரம் கோடி சொத்தா? பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கை தானே, அதுவும் அவர்களாகவா கேட்டார்கள்? ஸ்டாலின் தானே 2021 தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என கேட்டால் எத்தனை அராஜகங்களை செய்கிறார்கள். போராடும் ஆசிரியர்களை கஞ்சா விற்பவர்களை பிடிப்பது போல தெரு தெருவாய் இழுத்து வந்து இழிவுபடுத்துகிறார்கள். அந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வருகிறது. மாணவர்கள் அதை பார்த்தால் ஆசிரியர்களை எப்படி மதிப்பார்கள்? அது ஆசிரியர்களுக்கு எத்தனை மனவேதனையை கொடுக்கும்? கைது செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு உணவாவது கொடுக்கிறதா இந்த அரசு? அதிலும் ஓரவஞ்சனைதான். எத்தனையோ தொழில்கள் இருக்க ஆசிரியர் பணிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களிடம் இத்தனை அராஜகம் செய்தால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதா? அந்த மன உளைச்சல் தான் கண்ணனின் மரணத்திற்கு காரணம். ஒரு ஆசிரியரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உயிர்பலி வாங்கிய இந்த அரசு அவருக்கு அஞ்சலி செலுத்த கூட அனுமதி மறுக்கிறது. ஆசிரியர்கள் என்ன இரண்டாம் தர குடிமக்களா? ஏன் இத்தனை ஒடுக்குமுறை? தங்களுக்காக உயிர் நீத்த ஒருவருக்காக அவர்கள் ஒப்பாரி கூட வைக்கக்கூடாதா? கொடுமை என்னவென்றால், ஆசிரியர் சமூகம் வேதனையில் இருக்கும்போது பறையடித்து பொங்கல் கொண்டாடுகிறார் ஸ்டாலின். தமிழக மக்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகை என்று திருச்சி அருகே தந்தை வெட்டிய போர்வெல் குழிக்குள் சுஜித் என்கிற குழந்தை விழுந்து விட்டது. அன்று ஏதோ அரசே குழந்தையின் கழுத்தை பிடித்து போர்வெல் குழிக்குள் தள்ளியதைப் போல சலங்கை கட்டி ஆடினார்கள் ஊடக உடன்பிறப்புகள். விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பும் இஸ்ரோவால் போர்வெல் குழிக்குள் விழுந்த குழந்தையை மீட்க முடியவில்லை என சம்பந்தமே இல்லாமல் விஞ்ஞானிகளை வம்புக்கு இழுத்தார்கள். அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை. அந்த பண்டிகை நாளை கருப்பு தினம் போல அனுசரித்தார்கள். அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுகவும் அந்த குழந்தையை மீட்க எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தது. அன்றைய அமைச்சர் விஜயபாஸ்கர் தீபாவளியை கொண்டாடாமல் உடை கூட மாற்ற நேரமில்லாமல் கண்ணீரோடு களத்திலேயே நின்றார். பண்டிகை நாளில் தமிழகமே துக்கம் அனுசரித்தது. அதில் தவறும் இல்லை. கேள்வி என்னவென்றால், அரசின் மீது எந்த குற்றமும் இல்லை என்றாலும் அந்த அரசை திட்டமிட்டு தாக்கியவர்கள் இன்று அரசின் அராஜகத்தால் உயிரிழந்த கண்ணனுக்காக ஏன் கண்ணீர் சிந்த மறுக்கிறார்கள் என்பதே கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை தமிழ் சமூகம் தேட வேண்டும்.